Hey friends, welcome to my channel. ஒரு வழியாக குவாலாலம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். பட் ஃப்ளைட் 2 hours டிலே. அங்கே வந்து வெதர் வந்து ரொம்ப நாட் ஃபேவரபுளாக இருந்ததுனால வந்து 2 hours அங்கேருந்து டிலே ஆக்கிட்டாங்க. வரும்போது இந்த கண்கொள்ளா காட்சி நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்படி வாயை பொழந்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சார் செம்மையாக இருக்குல்ல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரூம் பக்கத்தே இந்த பெட்ரோனா ஸ்டோர். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு வழியாக ஒரு 10:30 போல் நம்ம ரூமில் போய் ரீச் ஆகிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குவாலாலம்பூர் ரீச் ஆகிட்டோம். ஸ்கை வில்லா ஃபேஸ் சூட்ஸ் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ். இது நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் பார்க்குறது இந்த அப்பார்ட்மெண்ட் அழகான அப்பார்ட்மெண்ட்டு. உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு ஐலாண்ட் கிச்சன், அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் அப்படி. ஸோ லிவிங் ரூம்லேயே வந்து உங்களுக்கு கார்னர் சோஃபா மாதிரி ஒரு செட்டப், பட் கார்னர் சோஃபா இல்லை. அண்ட் இங்கே ஒரு கவுச் மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே வந்து சிட்டி வியூ ஆக்சுவலி வந்து இப்போ நைட்னால வந்து கிளாரிங்காக இருக்குது, தெரியல. அப்படி இங்கே திரும்பினீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு இந்த மாதிரி வார்ட்ரோப்ஸு அண்ட் டிவி யூனிட் எல்லாமே இருக்குது. இங்கே ஒர்க் ஸ்பேஸ் மாதிரியும் இருக்குது. அண்ட் இங்கேயும் சிட்டி வியூ இருக்குது. பட் சிட்டி வியூ எனக்கு வந்து அகைன் எனக்கு கிளாரிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது 19th floor. ஸோ அதனால் வந்து வியூ இஸ் வெரி குட். டோட்டலாக இங்கே வந்து 15 floors இருக்குது. இது வந்து வாக் த்ரூ வார்ட்ரோபு. ஸோ வாக் த்ரூ வார்ட்ரோபில் வந்து 50, ஐம் சாரி, எஸ். அண்ட் இங்கே வந்து அயன் பாக்ஸு அண்ட் டைனிங் டேபிள் எல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தா இட்ஸ் லைக் வாஷ்ரூமே வந்து பயங்கர டைனிங் ஸ்பேஸ் அளவுக்கு பெருசாக இருக்குது. இங்கே ஒரு பாத் டப் இருக்குது அண்ட் வெட் ஏரியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாஷ்ரூம். அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு பெட்ரூம் இருக்குது, செகண்ட் பெட்ரூமு. செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இட் இஸ் லைக் இதுவுமே அழகாக க்யூட்டாக குட்டியாக இருக்குது. இங்கேருந்தும் நமக்கு வந்து சிட்டி வியூ இருக்குது, ரோட் வியூ பார்க்க முடியுது. ஸோ நான் மார்னிங் இன்னும் ஒரு நல்ல வியூ கிடச்சா தான் எடுக்கிறேன். அண்ட் அப்படி இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா கேஎல்சிசி டவரோட வியூ நமக்கு கிடைக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கே எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடில் வந்து வி ஹேவ் தி வாஷ்ரூம். இங்கே ஒரு ஸ்மால் வெட் ஏரியா. அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆர் அப்பார்ட்மெண்ட். அண்ட் இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ a very small surprise to you. Love you my dear. Adede, this is our small piece of art. எங்க மூணு பேரோட small piece of art. கரெக்டா? We love you. We love you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear hubby. Happy birthday to you. The first piece is for you, birthday boy. அடுத்த பையனுக்கும் போகணும். இங்கே வா, வீடியோக்குள்ளே வா. இங்கே வா. ஓகே, எப்படி இது கேக்? நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா ஃப்ளேவரா? காலையிலேருந்து அவரை சர்ப்ரைஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சோகமாக இருந்தேன். இன்றைக்கி அவர் பர்த்டே அன்றைக்கி சண்டை வேறு போட்டேன். என்ன பண்ணனே தெரில. 10 yearsக்கு அப்புறம் வந்து சேர்ந்து வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். பட் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேரும் இன்ஃபேக்ட் வந்து மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சமாதானம் ஆகிட்டோம். இந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தோணிச்சு. அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் வந்து பிளான் பண்ணி இங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. அபியோடைய
பர்த்டே செலிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. 11 o'clock நாங்கள் வெளியில் வரும்போது. ஸோ வாக் பண்ணி போகும்போது மறுபடியும் அந்த அழகான காட்சி பெட்ரோனாஸ் டவர். நான் சொன்னேன்ல நம்ம ரூம் கிட்டேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்டேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஹார்ட்லி 500 to 600 meters வாக்கபிள் தான். ஸோ அது பக்கத்தில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்கிறதுனால அப்படியே நடந்து போகும்போதே அப்படியே அதோடைய கிளிப்பிங்ஸும் அப்படி கேப்சர் பண்ணோம். அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சேன். Here is the morning view for you. Day 1 in Kuala Lumpur. செம்மையாக இருந்தது. அப்படி மிஸ்டியாக இருக்குது பார்க்கவே. குட் மார்னிங் ஃப்ரம் கோலாலம்பூர். நாங்கள் வந்து இன்னைக்கு கோலாலம்பூரில் Day 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜென்டிங் ஹைலாண்ட் ஃபர்ஸ்ட் டே போகிறோம். ஜென்டிங் ஹைலாண்டுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயினில் தான் போகிறோம். நம்ம ஹோட்டல் பக்கத்தே வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து KL சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து அவானா ஸ்கை கேப் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ ட்ரெயின் அரைவ் ஆகிடுச்சு. மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பார்க்கவே வந்து பயங்கர வைபாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். க்யூட்டாக இருந்தது. ஃபுல் ஆஃப் ட்ராயிங்ஸ், அந்த கலர்ஃபுல் அந்த இது பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ அழகான சீன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து தெரிஞ்சது. அதை எப்படி கேப்சர் பண்ணாமல் இருக்க முடியும்? ஸோ ஹியர் ஆர் சம் ஃபியூ சீன்ஸ் ஃபார் யூ ஃப்ரம் Kuala Lumpur. ஸோ KL சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். நம்ம இறங்கின இடத்துலேருந்து க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வந்து ஆக்சுவலி போயிட்டுருக்கோம். அங்கே போய் தான் நம்ம வந்துட்டு ஒரு பஸ் எடுத்துகிட்டு வி ஹாவ் டு கோ டு ஜென்டிங் ஹைலாண்ட். இதில் என்ன ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்து விசாரித்த வரைக்கும் ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். KL சென்ட்ரல்லேருந்து அவானாக்கு வந்துட்டு அவானா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ட்ரெயின் இருக்குன்னு நினச்சோம். பட் அங்கே போய் பார்த்து என்கொயரி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. ஸோ ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock. நம்ம 9 o'clock வந்து அங்கே ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பேச்சு. ஆனால் இங்கேயே வந்து 10 o'clock ஆகிடுச்சு. செம்ம டென்ஷனு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு இனோவா கேப் ஒன்று வந்துட்டு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பினோம். நாங்கள் வந்து ஜென்டிங் ஹைலாண்ட் ரீச் பண்ணும்போது இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் 11:15 பிகாஸ் அங்கேருந்து ஒரு 60 kilometers தள்ளி. இது தெரிஞ்சிருந்தா ஹோட்டல்லேருந்தே நம்ம வந்து கேப் புக் பண்ணி போயிருந்துருக்கலாம். நம்ம சரி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஓகே ஃபைன், நம்ம வந்து செல்ஃபாக வந்து ஒரு ட்ராவலிங் எடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். வி லேர்ன் பை மிஸ்டேக்ஸு. பட் எனிஹவ் இந்த இனோவா ரோட் ட்ரிப்பும் வந்து சூப்பராக இருந்தது. அந்த டிரைவர் வயசானவர் தான், ஆனால் செம்ம ஸ்பீடாக வந்துட்டு ட்ரைவ் பண்ணார் காரை. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 11:10க்கு வந்து நாங்கள் ஜென்டிங் ரீச் ஆகிட்டோம். 60 kilometers வந்து அப்படி விரட்டினார் அந்த ரோட்டில். அந்த வியூஸ் எல்லாமே தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹில்ஸ் ஏறும்போதும் இருக்கிற அந்த வியூவும் வந்து செம்மையாக இருந்தது. அதையும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குறது வந்துட்டு நம்ம ஹில்ஸ் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஜென்டிங் ஹைலாண்ட்றது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து 4-way போட்டிருக்காங்க. அப்படி தான் இருந்தது. பயங்கர ப்ராடாக இருந்தது வியூஸு, அந்த ரோடு 2 பக்கமும் அந்த க்ரீனரி எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது.
அண்ட் எஸ்பெஷலி த வெதர். நாங்கள் போகும்போது கம்ப்ளீட் மிஸ்ட்டு. இப்போ நான் கேபிள் காரில் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது. ஃபைனலி நம்ம அந்த ஸ்கை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்மளோட ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அகெயின் எக்ஸைட்டட். நம்ம ஆன்லைனில் வாங்கின டிக்கெட்ஸை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. பெருசாக க்ரௌடில் நாங்கள் போகிற டைத்தில் க்யூவும் இல்லை. ஸோ மூவிங் ஆகிட்டே இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி லங்காவியில் வந்துட்டு இதுக்கு போனோம், ஸ்கை பிரிட்ஜ் போனோம்ல. ஸோ அதுக்கும் வந்து நம்ம கேபிள் கார் தான் எடுத்தோம். அதே மாதிரி தான், பட் அது கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் லென்த்தியாக இருக்கும். இது அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% தான் இருக்கும். இதில் தான் நம்ம போகிறோம். பிரெத் டேக்கிங் வியூ தெரியுமா? அது அங்கங்கே வந்து மிஸ்ட்டு. நீங்கள் இன்னும் உள்ளே தாண்டி போகும்போது பார்ப்பீங்க, ஒன்றுமே தெரியாது. நம்ம வந்து அப்படியே ஒரு வானத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த சைனீஸ் டெம்பிள். நாங்கள் இங்கே இறங்கல, பிகாஸ் டைம் இல்லை. நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம். வரும்போது பார்க்கலான்னு நினச்சோம், வரும்போதும் டைம் ஆகிடுச்சு. வி மிஸ்ட் இட். ஓகே, எனிஹவ் வந்ததுக்கு அப்படி வெளியிலேருந்து பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த கேபிள் கார் வந்து நகல்றது மட்டும்தான் தெரியுது. வெளியில் என்ன இருக்குங்கிற வியூவே சுத்தமாக இல்லை. அப்படி தான் இருந்தது. ஃபைனலி நம்ம வந்துட்டு ஸ்கை அவென்யூ மால் ரீச் ஆகிட்டோம். ஸோ எக்ஸைட்டட். ஸோ இங்கே இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மால். இங்கே அவுடோர் தீம் பார்க், இன்டோர் தீம் பார்க், ஃபுட் கோர்ட்டு, ஷாப்பிங்கு எல்லாம் இருக்குது. கேசினோ எல்லாமே இருக்குது. பட் கேசினோ எங்களால் போக முடியல. அதுக்கும் ஏன்னா நாங்கள் வந்த டைமே வந்து இட் வாஸ் வெரி லேட். ஸோ இந்த ஸ்கை அவென்யூ மால் அப்படின்றது தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் எய்தர் ஷாப்பிங், இல்லை உள்ளே வந்துட்டு ஸ்கைட்ரோபோலிஸ் இன்டோர் தீம் பார்க் இருக்குது. நிறைய கேம்ஸ் வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் அங்கே வந்துட்டு இது பண்ணலாம். அதுக்கு தனி டிக்கெட் எடுக்கணும். அண்ட் அவுட்டோர் தீம் பார்க் இருக்குது. அதுதான் நாங்கள் போகிறோம். ஸோ இந்த மால் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். சின்ஸ் மார்னிங் வந்து ஹோட்டலில் டைம் ஆகிடுச்சு, எங்களால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியல. இங்கேயும் லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஃபுட் கோர்ட் எங்கேனே தேடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு ஃபைனலாக ஒரு இந்தியன், அதுவும் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு, பாண்டி கறி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து கண்டுபிடிச்சி ஒரு 3 நாளுக்கு அப்புறமா வந்து நாங்கள் தோசை, வடை, சாம்பார், சட்னி சாப்பிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு உசுரே வந்துச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து இன்டோர் தீம் பார்க்கு. அந்த ஒரு இது மாதிரி தெரியுதுல்ல, ராட்டினம் மாதிரி. ஸோ அதுதான் இன்டோர் தீம் பார்க். இதுதான் நான் சொன்ன அந்த கடை, ஸ்ரீ பாண்டி கறி. ஸோ இங்கே வந்து சூப்பராக இருந்தது. சாம்பார் சட்னி, கார சட்னிலாம் வந்து வச்சு கொடுத்தாங்களா. 3 நாள் நம்மளுடைய ஃபுட்டு இல்லைனாலே வந்து அங்கே பயங்கர மிஸ்ஸிங் இருந்தது. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த மாலில் அப்படியே ஒரு வாக் த்ரூ பண்ணிவிட்டு நம்ம அவுட்டோர் தீம் பார்க்குக்கு கிளம்பிட்டோம்.
அவுட்டோர் தீம் பார்க்கோடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளூ கேப்பில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நம்ம ஆன்லைன் டிக்கெட்டை வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த சைடு அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து அவுட்டோர் தீம் பார்க் தான். ஸோ ஒவ்வொருத்தராக ஸ்கேன் பண்ணி வந்துட்ருக்கோம். இந்த தீம் பார்க் ஓ மை காட், ஒரு லோ பட்ஜெட் டிஸ்னிலேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவான ஒரு என்ட்ரன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்தூசியாஸ்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப குழந்தைத்தனமாக தான் இருக்கும், பட் அப்படி தான் இருந்தது ஆக்சுவலி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ட்டு அப்படி கம்ப்ளீட் பனி மூட்டமாக தான் இருந்தது. சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே குட்டி ஃபுட் கார்ட்ஸ் தான். அங்கேயும் வந்துட்டு நிறையா அவங்களுடைய மலேசியன் குசைன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல, பிகாஸ் நாங்கள் வந்து சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் தெம்பா. பட் அந்த வெதர் ஓ மை காட், நான்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். நிஜமாவே இட் இஸ் நாட் அ ஹைப்பு, வேறு லெவலாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்படி கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்கள்ல பனிமலை அப்படி பனி இதாகிட்டே இருக்கும், ஸ்னோஃபாலு அப்படி தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஆக்சுவலி வெதர் இப்படி இருக்கிறதுனால வந்து நிறைய ரைட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எங்களால் பாதி ரைட்ஸ் போக முடியல. பட் த்ரில்லிங்கான 2-3 ரைட்ஸ் போனோம். பட் அந்த 2-3 ரைட்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் எடுக்க முடியல. பிகாஸ் எல்லா கேமராஸையும் வந்து நம்ம அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணிட்டு தான் போக முடியும். கேமரா எடுத்து போனோம்னா எல்லாம் வந்து கடமுடான்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி நம்மளை அப்படி உருட்டி புரட்டி அந்த மாதிரி ரைட்ஸ், அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் தான். ரோலர் கோஸ்டர், அந்த மாதிரி ரோலர் கோஸ்டர்லாம் வந்து பேசிக். அதையும் தாண்டி வந்து நம்ம அப்படியே தூக்கி எரியிற மாதிரிலாம் வந்து இந்த ஸ்கை வேர்ல்டே சுற்றி வர மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டிங் ஜெட் போனோம். ஃபைட்டிங் ஜெட்லாம் நம்மளை வந்து அப்படி கவுத்தி போடுது. தலைகீழ முன்னேல, தலைகீழ நேர அப்படி தான் வந்துட்டு நம்மளை கவுத்தி போட்டுட்டு இருந்தது. வரும்போது வந்து சில நிமிஷங்களுக்கு வந்துட்டு நிற்கவே முடியல. அப்படிதான் வந்து ஃபீல் ஆச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் பாருங்களேன், அந்த வியூலேயே உங்களுக்கு தெரியும் வெதர் எப்படி இருக்குது. எந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸ் ரைட்ஸும் ட்ரை பண்ணோமோ, இந்த மாதிரி ஒரு 2-3 கிட்டிஷாகவும் வந்துட்டு ரைட்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அதோடைய கிளிப்பிங்ஸ் ஆனால் எடுக்க முடிஞ்சது. பிகாஸ் இங்கெல்லாம் கேமரா அலவுடு. அதோடைய கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு ஆக்சுவலி. அவன் வண்டி ஒரே இடத்துல நிக்கிறான். மட்டும் ஒழுங்கா போயிட்டு வருது. உனக்கு தான் கீழே போயிட்டு.
tortured souls that you may be infused with the positive energy of the crystals. You could sure use some positive energy. No, don't touch that, you nincompoop. I'll just give it a gentle pull. There we go. Oops. Oops! You ruined everything again! Kids, we're here to save you. Try not to panic. One sloth did all this? Destruction is his specialty. Let's just get the kids and go. ஸோ ஜென்டிங் ஹைலாண்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புக்கித் பென்தாங் வந்தோம். புக்கித் பென்தாங் இஸ் தி மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் ஆக்சுவலி. அங்கே தான் வந்துட்டு இந்த மால் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பவிலியன் மால் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மாலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் புக்கித் பென்தாங்கில் ஒரு வாக் போனோம். ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஏரியா ஆக்சுவலி. இது ஷாப்பிங்க்கு, ஃபுட், லோக்கல் ஃபுட்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரைமரி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். த மோஸ்ட் ஹேப்பனிங். கண்டிப்பாக நீங்கள் குவாலாலம்பூர் வந்தீங்கன்னா புக்கித் பென்தாங் பார்க்காம போக மாட்டீங்க. இட் வில் பி தேர் இன் யூர் ஐட்னரி அப்படி தான் சொல்லணும். ரொம்ப ஒரு க்ரௌடட் வைப்ரண்ட்டான பிளேஸ். ஸோ இந்த புக்கித் பென்தாங் விசிட்டோட நம்மளுடைய டே 1 வந்து குவாலாலம்பூரில் க்ளோஸ் பண்ணிட்டோம்.